வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. உனக்கு விரோதமான அசிரியர்கள் இனி வருவது இல்லை என்று கர்த்தர் எசேக்கியாவுக்கு வாக்கு பண்றாரு. இதன் மேல் அம்பு எய்வதுமல்ல, உன்னை காயப்படுத்தின அந்த காயங்கள் இனிமேல் உன்மேல் அம்பு யாராலும் எய்ய முடியாது. அல்லேலூயா. அநேக நேரத்தில் உன்னை அம்பெய்து காயப்படுத்தி கொண்டிருப்பார்கள், உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பார்கள், உன்னை அளவைத்துக் கொண்டிருப்பார்கள், உன்னை கண்ணீர் சிந்த வைத்துக் கொண்டிருப்பார்கள். இனிமேல் உன் தேசத்திலே அம்பு எய்யப்படுவது இல்லை. எல்லாமே அறிந்திருக்கின்றீ, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நம்மளை சுத்தி காட்டுவான், உங்களை சுத்தி காட்டுவான். இதை பாரு, உன் பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, முன்னாடி வீடு, பின்னாடி வீடு, அந்த ஊர் இந்த ஊர் எல்லாருமே என் கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க. நீ மட்டும் எப்படி தப்பிப்ப? எல்லாருக்கும் இப்படிதான் நடந்திருக்கு, உனக்கு மட்டும் நடந்துருமா? உனக்கு வித்தியாசமா நடந்துருமான்னு உங்களை குறிப்பிட்டு உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்பான். அல்லேலூயா. ஆனா நீங்க அமைதியாவே இருங்க, நீங்க அமைதியாவே இருங்க. இந்த உலகத்துல யாருக்கு நடக்கலைனாலும் உங்களுக்கு நடக்கும், யாருக்கு காரியம் ஆகலைனாலும் உங்களுக்கு காரியம் ஆகும். மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். நம்பிக்கை என்னன்னா, எகிப்து நம்மளை காப்பாத்திரும், எகிப்திலிருந்து வந்த குதிரைகள் நம்மளை காப்பாத்திரும், எகிப்தின் படைவீரர்கள் நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லி அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உலகத்தின் மேல போயிருது, எகிப்தின் மேல போயிருது, மற்ற மனுஷர்களை போயிருது, மற்ற பலசாலிகள் மேல போயிருது. தேவ பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி நம்ம பக்கத்தில் இருந்தாலும் அவர்கள் நம்மை தப்புவிக்க மாட்டார்கள். நம்முடைய தேவன் யுத்தத்திற்கு சிறந்தவர், யூதராஜ சிங்கம், அவர் ஒருவரே நம்மை தப்புவிப்பார். தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. உங்களுக்கு விரோதமா வந்து உங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணணும், அழிக்கணும், அசிரியை போல இன்னைக்கு போராடி கொண்டு உங்க வாழ்க்கை கடுக்கும் நினைத்து வந்தவர்கள் வந்த வழியே திரும்பி போவார்கள். உங்களை ஒன்று செய்ய முடியாது, உங்களை ஒன்று கைப்பட முடியாது, உங்கள் மேல் அம்பு எய்ய முடியாது. தேவன் உங்கள் தேசத்தை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி துதிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை உம்முடைய ஆலயத்திற்கு வர வைத்த கிருபைக்காக நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதியின் பாதையில் எங்களை நடத்துகிற தெய்வமே ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இசப்பா, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொன்னீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இசப்பா, உமக்கு நன்றி அப்பா. கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொன்னீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல வாக்கை காப்பாற்றுகிற தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் ராஜாதி ராஜனே, எங்கள் மத்தியில் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சோர்ந்து போன காலத்தில் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற தெய்வமே அப்பா. ஞானிகளை வெட்கப்படுத்த ஆண்டவரே, பைத்தியமானவைகளை நீங்கள் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனர்களை
பலவீனர்களை தெரிந்து கொண்டீர். அதற்காக நன்றி அப்பா ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே நீங்கள் அந்த இடத்துல எங்களை வைக்காம எங்களை உயர்த்தி நீரே, உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. அப்பா எங்களை நடத்தி நீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் நீதியின் பாதையில் ஆண்டவரே அப்பா எங்களை நடத்தி நீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மூப்பரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் போதகரே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டு எடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தாவீதுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே நாள் வரைக்கும் ஆண்டவரை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. அப்பா நான் ராஜா ஆக்குவேன் என்று சொன்னீர், அதே போல் தாவீதை ராஜாவாக்கினீர் ஆண்டவரே. ஒன்றுமே இல்லாத இடத்துல, அங்க ஒரு சான்ஸ் கூட இல்லாத இடத்துல ஆண்டவரே அப்பா அங்க ராஜாவாக ஒரு நிமிடம் கூட ஏசப்பா அங்கே இல்லை ஏசப்பா. ஏன்னா ஏசப்பா அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து ஏளனமாய் பேசினார்கள். சொந்த தகப்பனே அவனை ஒதுக்கினார். ஆண்டவரே அப்படிப்பட்டவரே என் தேவன் தாமே தேர்ந்தெடுத்து ராஜாவை தள்ளி ராஜாவாய் ஆக்கினீர். உமக்கு அதுக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எங்களையும் மாற்ற நீங்க வல்லவராய் இருக்கீங்க ஏசப்பா. இப்போ எங்களோட காரியங்கள் அற்பமாய் இருக்கலாம், இப்போ எங்களை பார்க்க அற்பமாய் இருக்கலாம், இப்போ எங்களுடைய ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே என் தேவன் தாமே கிரியை செய்கிற ஒவ்வொரு கண்களும் காண கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. எங்களை ஏளனமா பார்க்கிறவர்கள் முன்னாடி என் தேவன் தாமன் தலையை உயர்த்துகிற தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் இந்த ஓய்வு நாளில் என் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே நாங்கள் கேட்கிற ஒரே காரியங்கள் ஆண்டவரே, எங்கள் உயர்த்தும் காலம் ஆண்டவரே நீர் சொன்னால் நடக்கும், நீர் கட்டளையிட்டால் நடக்கும் ஆண்டவரே. அப்பா ஒருத்தனை தாழ்த்தவும் உயர்த்தவும் கரத்தால் கூடும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா, அப்பா உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஏசப்பா எங்களோடு இருந்து போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. கடந்த 6 மாதம் முழுவதும் இப்ப 7ஆம் மாதம் கடக்க உதவி செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நல்ல ஆகாரத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு இடத்துலலாம் ஆகாரம் இல்லாமல் ஆண்டவரே நிறைய பேர் தவிக்கிறாங்க பா. ஆனா அதுல எங்களை ஆண்டவரே நீங்க சிறந்த இடத்துல வைத்திருக்கீங்க, அதற்கு நன்றி அப்பா, அதற்கு நன்றி அப்பா. நீர் இரக்கமுள்ள தெய்வமாய் இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கும் தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை உயர்த்துகிற தெய்வமாய் இருக்கிறீர். நீ சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கு லீலி புஷ்பம் ஆண்டவரே. அப்பா நீர் பூரண அழகுள்ளவர் ஆண்டவரே. இயேசுவை போல் அழகுள்ளவர் யாரும் இல்லை. என் தேவன் மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை கேட்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீ கூடிய சீக்கிரத்தில் எல்லாவற்றையும் நடத்தி முடிப்பீர் ஆண்டவரே. அது தாமதமானாலும் அது கண்டிப்பாய் அதை இசப்பா மகிமையாய் நடத்துவீர் என்று எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. இப்ப எங்களுக்கு தோன்றாத அளவுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம்ப்பா. இது நடக்குமா, இது செய்யுமா, இது பண்ணுமான்ற இசப்பா எல்லாருக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கலாம் இசப்பா. ஆனா ஆண்டவரே எந்த இடத்துல முடியாதோ அந்த இடத்துல நடத்துகிறவர் தான் என் தேவன், அந்த இடத்துல உயர்த்துகிறவர் தான் என் தேவன். அற்புதங்களும் அடையாளம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மை நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம், மை நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராக இருக்கிறீர்.
நீர் ஒருவரே மகிமை நிறைந்தவராக இருக்கிறீர். எங்கள் தேவைகளை சந்திக்கிற ஒரு தெய்வம் நீர் ஆண்டவரே. மக்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறீர். நான் இருக்கின்றவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை வழி நடத்துகிறீர். எங்கள் கரங்களை பிடித்து ஆண்டவர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு தெய்வம் உண்டுப்பா. போகும் பொழுதும் வரும் பொழுதும் எங்களுக்கு போதிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. எங்களை போதிக்கிற ஒரு தெய்வம் உண்டு ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் ஆராதனை கடவுள் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. எல்லாவற்றையும் உடைய கரங்களில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே என்று சொல்லி நாம் இணைந்து நாம் பாடும். ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர்,
ஒரு தெய்வம் உண்டுப்பா. ஆண்டவரே, நாங்கள் அமரும் பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆண்டவரே, எங்கள் காண்கிற தெய்வம் நீர் அல்லவா? ஆண்டவரே, தீனம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த கிருபைகளை ஆண்டவரை பாதுகாக்கிறது. ஆண்டவரே, தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த திருக்கரம் எங்களை இணைத்து கொண்டிருக்கிறதுப்பா. தினமும் எங்களை ஆண்டவரே வழி நடத்துகிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க என்னை காண்கிற ஒரு தெய்வம் உண்டு? ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளை காண்கிறவர். எல்லா சூழ்நிலைகளும் நாம் அழுகும் பொழுது, நாம் சிரிக்கும் பொழுது, நம் வேதனையோடு இருக்கும் பொழுது, கண்ணீரோடு இருக்கும் பொழுது, அநேக தேவைகளோடு இருக்கும் பொழுது நம்மளை காண்கிற ஒரு தெய்வம் என்று சொன்னார் அவர் இயேசு மட்டுமே. ஹல்லேலூயா. இவர் மாத்திரம்தான் நம்மளை காணுகிற ஒரு தெய்வம். எல்லா சூழ்நிலைகளும் எல்லா மனிதர்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் எல்லா நேரங்களிலும் நம்மளை பார்க்கிற ஒரு தெய்வம் அவர் தான். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆகார் அந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவருடைய கண்கள் அந்த ஆகாரை பார்த்தது. தனித்து விடப்பட்டவளாய் இருந்தார், தனிமையானவளாய் இருந்தார். இந்த வனாந்தரத்தில் யாருமே இல்லையே என்னை பார்க்க என்று சொல்லி அவள் வேதனையோடு அழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த வனாந்தரத்தில் ஆண்டவருடைய கண்கள் அவளை பார்த்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் வனாந்தரமான வாழ்க்கைகள் இருக்கலாம், வறண்டு போன சூழ்நிலைகளில் இருக்கலாம். என்னை பார்க்க ஒருவரும் இல்லை என்று சொல்ற ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்திருக்கலாம். நீங்க சொல்லுங்க, என்னை பார்க்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஆகாரை பார்த்த ஆண்டவர் நிச்சயம் நம்மளை பார்ப்பார். ஹல்லேலூயா. சில பாடல்களை பாடுவோம். பக்கத்தில் இருக்கிறவங்கள உற்சாகப்படுத்துங்க, என்கரேஜ் பண்ணுங்க. அவங்களை எல்லாம் நீங்க நல்லா ஆராதிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. ஆமென். வெறுமையானதை
முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். நல்லா கைத்தட்டி பாடுங்க. ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ அவரையே நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே பெயர்லாம் சத்தமா வாயத்திறந்து பாடுங்க. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. தெய்வமாக கொண்டோ நீங்கெல்லாம் பாடுங்க. இந்த பாட்டை பிளஸ் நான் மட்டும் பாடுறோம். வேண்டும் போதெல்லாம் வாழ்க்கை முழுவதும் ஜெபிக்கும் போதெல்லாம் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே முழு மனதாய். தலைமுறையாய் ஆராதிப்போமே முழு மனதாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக பாடுங்க. ஆமென். கொண்டு சேர்த்திட போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. உணவானாரே. வாக்கு தந்த கானானை நல்ல கைத்தட்டி முழு மனதாய். தலைமுறையாய் முழு மனதாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டு இதுவரையில் நாம்
பயப்பட மாட்டோம். ஆமென். அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ வேண்டும் போதெல்லாம் சத்தமாய் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. ஆமென். வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை. கைகளை தட்டி ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆமென். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். எங்கள் தலைமுறைகள் உம்மை ஆராதிக்கட்டும் ஆண்டவர். நான் என் பிள்ளை, என் பேர பிள்ளை, அந்த பிள்ளையோட பிள்ளை, இனி வருகிற தலைமுறை சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, என்னுடைய தலைமுறை இயேசுவின் தலைமுறையாய் மாறட்டும். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. வாலிபரா இருந்தாலும் சொல்லுங்க, சகோதரிகளா இருந்தாலும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னோட தலைமுறை, இந்த ஊழியக்காரனுடைய தலைமுறை கர்த்தரை ஆராதிக்கிற தலைமுறையாய் இருக்கட்டும் ஐயா. ஆண்டவர் விசுவாசிகளுடைய தலைமுறைகள் தேவனை ஆராதிக்கிற தலைமுறைகளாய் இருக்கட்டும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லா வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. சொல்லுங்க. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. சத்தமா பாடுங்களேன். ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. glory. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. அதனால ஆராதிப்போமே அவரை முழுமை சத்தமா. எவ்வளவு சத்தம் எனர்ஜி இருக்கோ. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. அரிகதர நரபா ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆண்டவரே, எங்கள் தலைமுறைகள் உம்மை ஆராதிக்கணும். என் குடும்பம் உம்மை ஆராதிக்கணும். இவ்வகை சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவர், இந்த காலை பொழுதிலே எங்கள் தலைமுறைகள் உம்மை ஆராதிக்கட்டும். அதற்கு விதையாய் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் கணவர், என் பிள்ளைக, என் பேர பிள்ளைக, அந்த பிள்ளைகளோட பிள்ளைக எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தம். எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம். எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தம். எல்லா குடும்பமும் பரலோகத்திலிருந்து நாங்கள் பார்க்கும்போது எங்கள் ஜெனரேஷன், எங்கள் சந்ததிகள் எல்லாம் உம்மை ஆராதிக்கணும் ஐயா. உம்மை ஆராதிக்கணும், உம்மை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்திற்கு நன்றி. இன்னொரு பாடலை நம்ம பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முறை இந்த பாடலை சபையில் பாடியிருக்கோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பேருக்கு வல்லமை இருக்கு? பாஸ்டர் ராஜேஷ்னா வல்லமை இருக்கா? சுத்தமா இல்லை. உங்களுக்கு இருக்கிற வல்லமை கூட எனக்கு இல்லை. அல்லேலூயா. ஒன்று பேய் ஓடுமா?
நம்ம பேர் சொன்ன பேய் ஓடுமா வருமா? வரும், போனதெல்லாம் வரும். அல்லேலூயா. ஆனா இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது எல்லா கட்டுகளும், எல்லா சாபங்களும், எல்லா பாவங்களும், ரோகங்களும் எல்லாம் முறிந்து ஓடும். ஆமென். இந்த பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து பாட போறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கை தட்டி பாடுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் நல்ல கை தட்டலாமா? சூரி சந்தோஷ். நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கை தட்டி அவர் நாமம் ஆமென். இயேசு கிறிஸ்து. நல்ல உற்சாகமாய் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Glory. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டிகள் முறியும். அவர் நாமத்தில் ஆமென். இந்த காலையில எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம். நமக்கில்லையே. சொல்லுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். இயேசு கிறிஸ்து. நல்ல கைத்தட்டி நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். இந்த காலையில ஆனாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லுங்க. அவர் நாமம் இயேசு. நல்ல கை தட்டி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. கைத்தட்டி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுங்க. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமமது. அவர் நாமம். அவர் நாமம் ஓ, இயேசு கிறிஸ்து. நல்ல கை தட்டுங்களேன். அவர் நாமம்
இயேசு போதும். Glory, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம் தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையிலே அவர் ஒருவர் மகிமைப்படுவீராக, அவர் ஒருவர் மகிமைப்படுவாராக. ஆண்டவர், இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த தெய்வம் எங்களை இன்றைக்கு பலப்படுத்தி தைரியப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவீராக. அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு. அவருடைய நாமத்தில் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நாளே நடக்காத காரியம் ஒன்றுமில்லை. எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆவியானவரே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நல்ல கை தட்டி பாடுங்க. நீர் என்னோடு ஆமென். இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன். கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன். ஆமென். எல்லா சதிகளையும், சாத்தானை ஓ, சத்துருடைய சதிகளை முறியடிப்பேன். சதிகளை முறியடிப்பேன். சாத்தானை சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஹல்லேலூயா. எங்க எல்லாரையும் நிரப்பும் நிரப்பும். ஹல்லேலூயா. ரதர கதர பர பர கரபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் Glory, என் துதியினால் உடைந்திடுமே. glory. அபிஷேகம் ரதரபா கரபதர நரபலபா. பாடி பாடி ரியந்தரபல துரன ஷேகரபாபா. அபிஷேகம் ஓ, glory. மகிமையின் அபிஷேகம் எனக்குள்ள பாடி பாடி மகிமை. ஆவியில நிரம்பி நான் பாட போறேன். ஹல்லேலூயா. Glory. ஹல்லேலூயா. ரபதரபலபரப. ரபதரபலபர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 
மரணமுன் கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே, மரணமுன் கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயம். Glory, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு. நல்ல கை தட்டி ரதரபா, ரிதரா. மகிமை, ஷெக்கினா மகிமை எல்லார் மேல் இறங்கட்டும், எல்லாரையும் நிரப்பட்டும். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ரபகர பல 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 பர 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 ஷகரதா ரிதரனா ஓ ரதரனா ரரரரபகபா. எல்லார் ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி எல்லா கட்டுகள், பலவீனங்கள், எல்லா நுகங்கள்
ஹalleluya ஹalleluya ஷகரபா கைகளை தட்டி பாடு மகளே ரபதரா ரிகதரா ரபதரா ரபதரா சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே ஆமென் ரபா கபா ரபா ரபா அப்பா எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எழும்பட்டு கொழுந்துட்டு எரியட்டும் அக்கினி எரியட்டும் அக்கினி எரியட்டும் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வரங்கள் செயல்படட்டும் வரங்கள் செயல்படட்டும் ஹalleluya ஹalleluya ராதா ராதா ராகா ராதா ஷபரபா ரபதரா ரிபலபா ரிமனகா ராதா ரபா ரிபலபா ஹalleluya 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 ரபா பபா ரபா 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 ஹalleluya ஹalleluya வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷனுக்குள் சொல்லுங்க இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அவர் நாமம் நல்ல கை தட்டி பாடு மகளே நல்ல கை தட்டி பாடு மகனே ஆமென் ரபா கபர் ஓ ரபா கபர் ரபா இயேசு கிறிஸ்து ஹalleluya ஆமென் ஹalleluya நல்ல கை தட்டி ஹalleluya ஹalleluya ரபா கபா ரபா கபா ரபா கபா ரபா ரிபா எல்லாரும் பின்னாடி ரபா 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 கபா ரிபா ரபா 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 ரேதா ரபா 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 ரிகா தே ரபா ரபா ஷதா கட்டுகள் உடைவதாக வியாதிகள் நீங்குவதாக அற்புதம் நடப்பதாக எல்லா சாபங்கள் வெளியே போவதாக ரபா கபா ரபா எல்லா போராட்டங்கள் பிசாசின் போராட்டங்கள் ஹalleluya ஹalleluya ரிபதர பலபதர பபபபபப ரிகதர பபபபபப போதாது மகளே போதாது நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ சந்திக்க வேண்டியது நிறைய பேரை நீ ஓட வேண்டியது வெகு தூரம் ஓடணும் நீ சந்திக்க வேண்டிய கோலியாத்து அதிகம் நீ கடக்க வேண்டிய செங்கடல்கள் அதிகம் நீ தாண்ட வேண்டிய எரிகோக்கள் அதிகம் உனக்கு அபிஷேகம் பத்தாது ஊற்றட்டும் ஆவியானவர் உன் மேல ஊற்ற ஆயத்தமாய் இருக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க ரபா கபா ரபா 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 மலைகளை தாண்டக்கூடிய அபிஷேகம் குன்றுகளை தவிடுபடியாக்கக்கூடிய அபிஷேகம் மனிதர்களை ஜெயிக்கிற அபிஷேகம் ரபா கபா போதாது மகளே போதாது நல்ல ஆவியில் நிரம்பி துதி 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 நல்ல கையை தட்டி துதி சரீரத்திற்கிற கட்டு உடைக்கிறார் ஆண்டவர் ரபா கபா ரபா 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 நல்ல ஆவியில் நிரம்பி துதி மகளே நல்ல துதி மகளே
சிறைச்சாலை கதவு எல்லாம் திறக்கிறாரு. எந்த சிறையில உன்னை அடைக்கணும்னு சத்துரு நினைக்கிறானோ அந்த கதவை கர்த்தர் இன்னைக்கு திறக்கிறார். நீ அடைக்கப்பட்ட சிறையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். பாவ சிறை, அக்கிரம சிறை, அநியாயத்தின் சிறைகளை கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. போக கூடாது, வெறுமையா நீ போகாத. அப்பா விரும்பல. அப்பா வீட்டுக்கு வந்து வெறும் கையா போயிடாத. அப்பா உனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. அப்பா என் மகளுக்கு என் மகனுக்கு கொடுக்கணும்னு வாரம் பூரா காத்திருந்து இன்னைக்கு ஓ மேல அவர் ஆவியை ஊற்றுகிறாரு. ஓ மேல அபிஷேகத்தை ஊற்றுகிறாரு. ரபா கபா ஷேகா பரதே ரேகே பர ரேகே ஷேகே ரே. ஓ ரே தரனர மஷேர தரனர பல பல பல. ஆராதனை ஆராதனை. அப்பா வீட்டுக்கு வந்துட்டீங்க. எவ்வளோ சத்தம் அப்பாவுக்கு கூப்பிட முடியுமோ, எவ்வளோ பலன் இருக்கோ அந்த பலத்தை அப்பாட்ட கொடுங்க. வெறுமையா போகும்போது 2 மடங்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். ரெட்டிப்பான நன்மையினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். இன்றைக்கே தருவேன், இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். எவ்வளோ சத்தம் போட முடியும், எவ்வளோ பலன் இருக்கு. அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, அப்பாட்ட கொடுங்க பலனை. நீ பலனை மனுஷருக்கு ஸ்திரீகளுக்கு கொடுக்காதேன்னு பைபிள் சொல்லுது. ஆனா உன் பலன் அப்பாக்கு கொடு. அப்பா 2 மடங்கு பலனை கொடுப்பாரு. அப்பா உன்னை ஆசீர்வதிப்பாரு. உன்னை வாலாக்காம அவர் தலையாக்குவாரு. உன்னை கீழாக்காம அவர் மேலாக்குவாரு. ராதா ராகா தா ராகா தா ராபா லாபா ராபா ராபா ராபா. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு நம்ம இருதயத்தின் ஆழத்துக்கு கூப்பிட போறோம். ஆரா விசுவாசிகள் எல்லாம் பாடுங்க. அப்பா உங்களுக்கு இங்க வந்துட்டீங்க இல்லையா? சோர்ந்து போய் வந்திருக்கீங்க இல்லையா? கண்ணீரோட வந்திருக்கீங்க இல்லையா? உங்க பலன் இங்கே தான் இருக்கு. உங்க எனர்ஜி இங்கே தான் இருக்கு. உங்க சத்துவம் அப்பா வீட்டில் இருக்கு. உங்க அபிஷேகம் அப்பா வீட்டில் இருக்கு. உன்னுடைய புதிய பலன் அப்பா வீட்டில் இருக்கு. அல்லேலூயா. எல்லாரும் அப்பா பார்த்து சொல்லுங்க. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் சத்தமாய் ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே. என் மறைவிடமே நீங்க தான். என் உறைவிடமே என் உறைவிடமே. எவ்வளோ சத்தம் போட முடியுமோ? எல்லாரும் அப்பாவை கூப்பிடுங்களேன். ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை தேவன் கேட்டு ஒரு ரட்சகனை அனுப்பி விடுவித்தது போல உங்களுக்கும் ரட்சகனை தேவன் அனுப்புவார். அப்பா
கிறிஸ்தான் எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் உமக்கே. பாடுங்களே. யெகோவா எலோஹிம் உமக்கே எங்கள் நீதியை யெகோவாசிக்கேனு. எங்கள் நீதியே யெகோவாசிக்கேனு. சத்தமா கை அசைச்சு சொல்லுங்க. அப்பா எல்லாரையும் பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஒரு தூதனை கொண்டு பலப்படுத்துங்க. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒரு ஷெக்கினா மகிமை உங்க தலையில இறங்கட்டும். ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்ட தைலத்தை கர்த்தர் இன்னைக்கு உன்னுடைய தலையில கர்த்தர் ஊற்றுகிறார். ஆமென். உங்களுக்கு தான் பரிசுத்தமாக்கும் பாடுங்க, பாடுங்க. யெகோவா மெக்காதீஸ் உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு. எல்லாரும் கை அசைத்து இணைந்து பாடுங்களேன். மகிமை, மகிமை, மகிமை. அப்பா, 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 இயேசப்பா. உங்களுக்கு தான் ஆண்டவரே ஆராதனை, ஆராதனை. அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் சொல்லுங்க. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். நல்லா நல்ல கையசைத்து எல்லாரும் கையசைத்து பாடுங்களேன். Glory அப்பா. எல்லாரும் விசுவாசிக்க மட்டும் பாட போறீங்க. கையை உயர்த்தி ஆராதனை. அப்பா மேல எவ்வளவு அன்பு இருக்கும், அப்பா மேல எவ்வளவு காதல் இருக்கும், அப்பா எவ்வளவா நேசிக்கிறீங்களோ. அப்பா வீட்டுக்கு வந்துட்டீங்க, எத்தனை கவலை, எத்தனை மனவேதனை, எத்தனை கண்ணீர். அப்பாட்ட சொல்லணும், அப்பாட்ட அறிக்கை செய்யணும், அப்பாவை கட்டி பிடித்து அழணும், அப்பா கூட மடியில படுத்து கொள்ளணும், ஓன்னு கதறணும்னு வந்திருக்கீங்க இல்லையா? அப்பா ஆயத்தமா இருக்காரு, அப்பா ரெடியா இருக்காரு. உன் கண்ணீரை காண, உன்னை மார்போடு அணைத்து கொள்ள, அவருடைய மடியிலே படுத்து வைத்து கொள்ள அப்பா ஆயத்தமா இருக்காரு. நீ அப்பாவை நோக்கி கூப்பிடு.
அப்பா எனக்கு யாரும் இல்லப்பா, அப்பா எனக்கு நீங்க தான்ப்பா, அப்பா என்னுடைய தகப்பனா இருக்கிறவரே, என் தாயே, எல் ஷடாய், எல் ஷடாய். ஹல்லேலூயா. எல்லாரும் கூப்பிடுங்களே, ஆராதனை. சத்தமாய் அப்பா உங்களுக்கு அப்பாவை கூப்பிடலாமா? ஆராதனை, ஆரா அப்பா அப்பா உங்களுக்கு. அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்களேன். அப்பா பக்கத்துல வந்துட்டாரு. அப்பா உன் கண்ணை துடைக்கிறாரு, உன் கண்ணில் இருக்கிற கண்ணீரை அப்பா துடைக்கிறாரு, உன்னை மார்போடு அணைச்சிக்கிறாரு. ஹல்லேலூயா. உன் தலையை அப்பா வருடி கொடுக்கிறாரு, அப்பா உன்னை தேற்றுறாரு, உன் முதுகில் அவர் தட்டி கொடுக்கிறாரு. அழாத, தைரியமாரு, பயப்படாத, நான் இருக்கிறேன். அப்பா இருக்கேன்டா, அப்பா இருக்கேன்டா, உன் தகப்ப இருக்கேன்டா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை கவனிச்சுக்கிறேன், நான் எல்லாவற்றையும் உனக்காக சிலுவையில செய்து முடித்து விட்டேன். இந்த அற்பமான காரியத்தை உனக்கு செய்ய மாட்டேனா, நிச்சயம் உனக்கு செய்வேன்னு அப்பா இன்னைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அப்பா உனக்கு வாக்கு கொடுக்கிறாரு. ஓ நன்றி, 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 நன்றி. ஓ ரபா கபா ரபா லபா ரபா தரா பலா கரபன ரபா ரிபா லபா ரபா கரபா தரபா ரியா ரபா ரபா. எனக்கு ஆதரவே இல்லைப்பா, எனக்கு யாரும் ஆதரவு இல்லைப்பா, என்னை யாரும் நேசிக்கிறவங்க இல்லைப்பா, என்னை என்கரேஜ் பண்ணுறவங்க இல்லைப்பா. நான் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கீங்களான்னு தெரியல, நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆமென். தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் ஒருவரும் உன்னிடத்தில் இல்லையா? ஆண்டவர் சொல்றார், என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த தேசத்திற்கு ஆதரவாய் இருப்பேன். உனக்கு அப்பா ஆதரவாய் இருப்பாரு. ஆதரவு இன்னைக்கு உலகம் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லலாம், உனக்கு ஆதரவு இல்லை, நீ ஒரு அனாதை, திக்கற்றவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். நீ கவலைப்படாத, பயப்படாத. அப்பா உன் கையை பிடிச்சிட்டேன், அப்பா உன்னை தூக்கி சுமப்பேன், அப்பா உன் கண்ணீரை துடைப்பேன். சோர்ந்து போகாத, பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. இந்த காலை வேளையில் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். என் நிமித்தமும் தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிற்கு நான் ஆதரவாய் இருப்பேன். கர்த்தர் உனக்கு ஆதரவாய் இருப்பார். சொர்ந்து போகாதீங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க. யாரும் இல்லை, ஆதரவு இல்லை, அனாதை. ஆண்டவருடைய சமூகத்தில் யாரும் அனாதைகள் அல்ல. ஆண்டவர் சமூகத்தில் யாரும் கைவிடப்பட்டவங்க அல்ல. ஆண்டவர் சமூகத்தில் யாரும் திக்கற்றவர்கள் அல்ல. அவர் திக்கற்றவர்களின் தகப்பன். அவர் நம்முடைய அப்பா. அவரு மகளே, காலையில ரொம்ப யோசிச்சு வந்திருக்கிறியா? உனக்கு மேல உன் தகப்பன் உனக்காக யோசிச்சு வச்சிருக்கிறாரு. அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். இன்னைக்கு காலையில உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் மூளையை கொண்டு யோசிச்சு காரியத்தை செய்யலான்னு திட்டமிட்டு வந்திருக்கிறாய் அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை காட்டிலும் உனக்கான காரியத்தை நான் யோசித்து வைத்திருக்கிறேன், நான் சிந்தித்து வைத்திருக்கிறேன். அதை நான் செயல்படுத்தி முடிப்பேன், அதை நான் செயல்படுத்தி முடிப்பேன். கையை உயர்த்தி அப்பாட்ட சொல்லு,
அப்பாவை பார்த்து சொல்லுங்க. அப்பாவோட யோசனைக்கு முன்னாடி நம்ம யோசனை ஒன்றும் இல்லை, நம்முடைய செயல்கள் ஒன்றும் இல்லை. நீ யோசிச்சு வச்சிருக்கிற ஒரு காரியம் உன் பார்வைக்கு பெருசா இருக்கலாம், ஆனா அப்பாவுக்கு அது அற்பமான காரியம், அப்பாவுக்கு அது சாதாரண காரியம். நீ ஏன் குழம்பிக் கொண்டு வந்திருக்கிறாய்? உன்னை காட்டிலும் நீ நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாய் உனக்கு செய்வதற்கு உன் தேவன் உனக்கு ஆயத்தமாய் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே. கையை உயர்த்தி பாடுவோம் எல்லாரும். ஓசனா 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 ஓசனா, ஓசனா ஓசனா. சிலுவையினால் மீட்டவரே. அப்பா வீட்டுல சந்தோஷமா பாடும். சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. பாடுங்க ஓசனா எல்லாரும். கடைசியாக ரெண்டு கையை உயர்த்தி அப்பாட்டு நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? உன்னத தேவனே எல்லாரும் everyone lift up your holy hand. ஓசனா Hosanna ஓசனா Hosanna Hosanna, ஓசனா. கண்மணி போல் ஆண்டவரே ஆராதனை கவலைப்படாத மகளே, ஆராதனை. கண்மணி போல உன்னை பாதுகாப்பாரு. கழுகு போல சுமக்கிறவர் சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல ஆமென். சுமப்பவரே glory ஆராதனை ஆராதனை. Hosanna ஓசனா ஓ மகிமை உன்னத தேவனே. Hosanna Hosanna ஓசனா Hosanna. ஓ ராஜா, அப்பா நன்றிப்பா. பலன் இல்லாம வந்தேன், கவலையோட வந்தேன். நான் சில திட்டமெல்லாம் போட்டுட்டு வந்தேன், சிலதெல்லாம் ராத்திரி பூரா யோசிச்சுட்டு வந்தேன். ஆனால் என் யோசனையை விட என் திட்டத்தை விட அப்பா எனக்கான பெரிய திட்டத்தை யோசிச்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமா இருக்குதுப்பா, மகிழ்ச்சியா இருக்குதுப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆதரவாக இருப்பார். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. வாலிபர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் உண்மையான அன்பு இயேசுவின் அன்பு தான். இந்த அன்பு தான் நமக்கு ஆதரவாக எப்பொழுதும் இருக்கும். கடந்த வாரத்திலே தேவன் நமக்கு பாராட்டின ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்க. நல்ல ஆகாரத்தையும் பிரயாணத்தை பாதுகாத்தார்,
வேலை செய்ய பலனை கொடுத்தாரு, நடக்கவும் தூங்கவும் மற்ற காரியங்களை செய்யவும் கடந்த வாரம் முழுசும் அப்பா நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்தார். பிள்ளைங்க பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க, கணவர் பத்திரமா பிரயாணப்பட்டு போயிட்டு வந்தார். எல்லாத்தையும் கர்த்தரே பாதுகாத்தாரு, அவரே நன்மை செஞ்சார். கைத்தட்டி கைத்தட்டி நன்றி 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 நன்றி. நல்ல ஆகாரம் இல்லாத காலமெல்லாம் இருந்ததுப்பா, அழுதுகிட்டே இருக்கிற காலம் இருந்ததுப்பா, எப்போ என்ன நடக்குமோன்னு பயந்த காலமெல்லாம் இருந்துச்சுப்பா. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் மாற்றி ஆனந்த களிப்பினாலே என் உதடுகளை கர்த்தர் நிறைத்து இந்த வாரம் முழுவதும் என்னை துதிக்கவும் ஜெபிக்கவும் வைத்தீரே. நன்றி அப்பா. இன்னைக்கு என்ன தேவையோடு நீங்கள் வந்திருந்தாலும் அப்பாட்ட சொன்னீங்க இல்லையா, அப்பா நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றுவார், நிச்சயம் உனக்கு நடக்கும். யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர், செயல்களில் வல்லவர். ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்கள் தேவைகளை சந்திப்பார். நல்ல ஏற்ற வேளையில் உங்கள் மகளுக்கு திருமணம் ஆகும், ஏற்ற வேளையில் கற்பத்தின் கனியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கடந்த வாரம் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, 23 நாட்கள் நான் ஸ்டாப்பாக உடம்புல அந்த பலவீனம், உதிரத்தின் ஊறல், 23 நாள். நேற்று கடந்த வாரத்தில் ஃபோன் பண்ணாங்க, ஐயா அந்த மாதிரி நிற்கவே இல்லை, 23 நாளாக வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அன்றைக்கு அவர்களுக்காக ஜெபித்தோம். ஆமென். 23ஆவது நாள் ஜெபித்தோம். ஜெபித்த அந்த ராத்திரியில் கர்த்தர் அந்த உதிரத்தின் ஊறலை நிறுத்தினார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அப்பா உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வார், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கற்பத்தின் கனிக்காய் வந்திருக்கிற உங்களுடைய யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் தேவன் ஒரு பிள்ளையை கொடுப்பார். ஆமென். சொந்த வீடு நிலங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு நீங்கள் வாடகை கட்ட முடியாத நிலைமையில கூட இருக்கலாம், ஆனால் விசுவாசிங்க, சொந்த இடங்களை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். பிள்ளைகள் படிக்க நல்ல ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள், தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். நம்பத்தக்கவனே ஒருவர்தானே, உண்மையுள்ளவனே ஒருவர்தானே, நம்பத்தக்கவனே ஒருவர்தானே, உண்மையுள்ளவனே ஒருவர்தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனபுத்திரனல்ல.
செய்பவரே நம்பத்தக்கவனே ஒருவதானே உண்மையுள்ளவனே ஒருவதானே நம்பத்தக்கவனே ஒருவதானே உண்மையுள்ளவனே ஒருவதானே பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட மறுபுத்திரனல்ல பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட மறுபுத்திரனல்ல செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை எச்சராய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே எச்சராய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே சம்பூரணமாய் மாற்றினீர் நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுத்து செய்தீர் அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர் நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுத்து செய்தீர் எல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர் எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர் எச்சராய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே எச்சராய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே என்னை பெருக செய்பவரே. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 31:5 வாசிங்க. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அதை அவர் காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆமென். எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து வாசிக்கலாமா? எடுத்தவங்கெல்லாம் ஒரு அலையிலிய சொல்லுங்கள். ரெடி? வாசிக்கலாம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட அநேக நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய கவலை இருக்குது. என்ன தெரியுமா? எனக்கு ஆதரவு யாருமே இல்லையா. நான் அழும்போது, நான் வேதனைப்படும் பொழுது, நான் கண்ணீர் விடும் பொழுது, நான் திகைத்து நிற்கும் பொழுது எனக்கு ஆதரவு யாருமில்லை என்று சொல்லி ஏங்கக்கூடிய அநேகர் இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனையில் நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்கிறாரு, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். எருசலேம் என்பது தேவனுடைய சபை. சபை என்பது நீங்கள். அல்லேலூயா.
இந்த காலையில் ஆதரவில்லை, நான் திக்கற்று இருக்கிறேன், எனக்காக யார் நிற்பார்கள், எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி இந்த காலையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து, குறிப்பிட்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எருசலேமின் மேல் நான் ஆதரவாய் இருப்பேன், என் சபையாகிய உங்கள் மேல் நான் ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த வசனம் ஏசாயா தீர்க்கனுக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலை என்னவென்று சொன்னால், அசீரியர்கள் வந்து மிக மோசமான கொடூரமான ஜனங்கள். எல்லாரும் என்ன பார்க்குறீங்களா? அப்போ எருசலேமில் அசீரியர், அந்த கொடூரமான ஒரு ராஜா படையெடுத்து வரப்போகிறான். அவருடைய கைக்கு யாரும் தப்ப முடியாது, எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு வர்றான். ஒவ்வொரு தேசத்தையும் பிடிச்சு 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 கொன்று அவர்களை நாசமாக்கி ஒவ்வொருவரையும் பிடித்து கொண்டு வருகிறான். இப்பொழுது யூதாவை எருசலேமை பிடிக்க வேண்டும். இதை பிடித்து விட்டால் அவ்வளோதான், எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டான் அசீரியன். அதனால் அசீரியர்களுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. ஒரு மோசமான ஒரு ராஜா, மோசமான யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு ஜனக்கூட்டம் அசீரியர்கள். அப்போ அசீரியர்னாலே மற்ற ராஜாக்களுக்கு ஒரு பயமும் பெரிய ஒரு படபடப்பும் உண்டாகிவிடும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அசீரியர்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து கொண்டு வருகிறார்கள். ஜெயித்து கொண்டு வரும் பொழுது இப்போ எருசலேமுக்கு வரப்போகிறான். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேலை பிடிக்க போகிறான். பயம், ஐயோ எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டானே, இப்போ நம்மளை ஜெயிக்க போகிறான், நம்மளை பிடிக்க போகிறான் போல இருக்குன்னு சொல்லி பயந்து நடுங்கி திகைத்து கொண்டு இருக்கிறார்கள். திகைத்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கனாகிய ஏசாயாவுக்கு புறப்பட்டு வருகிறது. பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் அதை கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆமென். இன்னைக்கு கூட பயந்து இந்த காலையில் வந்திருக்கலாம். ஐயோ அசீரியன் ஒருத்தன் வரப்போறான், நாளைக்கு வரப்போறான், இல்லை ஆராதனை முடிஞ்சொன்னே வரப்போறான். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்கள் மேல் ஆதரவாயிருப்பார். ஆமென். எல்லா அசீரியருடைய கைகளுக்கும் தேவன் நம்மை தப்புவிக்க முடியும். இன்றைக்கு பலவிதமான அசீரியர்கள் உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய கடன் பிரச்சனை ஒரு அசீரியராக இருக்கலாம். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவர்கள் அசீரியராக இருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் தேவன் உங்களை ஆதரவாய் வைக்க போகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். பாருங்க, 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 19வது வசனம். 2 சாமுவேல் 22:19. என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தரோ எனக்கு எப்படி இருந்தாரா? ஆதரவாய். இந்த காலையில எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? அல்லேலூயா. யாருக்காவது பெரிய சேலஞ்ச் இருக்கா? பெரிய போராட்டம் இருக்கா? பயங்கரமான நெருக்கம் இருக்கிறதா? அப்படி இருக்கிறதுனா உங்களுக்கு இந்த பிரசங்கம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு எப்படி இருந்தாரா? சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதரவு. ஆமென். சங்கீதம் 18:18. சங்கீதம் 18:18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய். தாவீது பாடுகிறார், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் அப்பா. நிறைய விதமான ஜனக்கூட்டங்கள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ எனக்கு எப்படி இருந்தாரு? சொல்லுங்க. ஆதரவாய் இருந்தார். சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாரு. உங்களுக்கு ஆதரவாக இருப்பாரு. கவலைப்படாதீங்க. ஆமென். பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையிலே எப்படி தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு தேவன் ஆதரவாக இருந்தார் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 34வது வசனம். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும், என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை எசேக்கியா ராஜாவிற்கு உரைக்கிறார். என்ன உரைக்கிறாரா? பயந்து நடுங்கி போயிருக்கிற எசேக்கியா, அந்த ஜனங்கள், அங்க இருக்கிற கூட்டங்கள் எல்லாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு அசீரியன் நம்மை பிடித்துக் கொள்வான் என்று சொல்லி ஒரு நடுக்க ஒரு பயத்தோடு இருக்கும் பொழுது, இன்றைக்கு தீர்க்கனாகிய ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்து அதை போய் எசேக்கியா ராஜாவினிடத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்றார் ஆண்டவர்? என் நிமித்தமும் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு, நகரமாகிய நீங்க தான் இந்த நகரம், உங்களை ரட்சிப்பாரு, உங்களை காப்பாத்துவாரு. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் உங்களை ரட்சித்து உங்களுக்கு ஆதரவாயிருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று. அல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் ஆதரவாய் இருந்து நம்மை ரட்சிப்பார், நம்மை காப்பாற்றுவார், நம்மை தப்பு வைப்பார். 2 ராஜாக்கள் 20:6. உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து, சொல்லுங்க, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் அது வீணாய் போகாது. தேவன் ஆரம்ப நாட்களில் உங்களை அழைத்து அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எந்த அசிரியனும் உன்னை தொடுவதில்லை. நீ எருசலேமில் இருக்கிறாய், நீ யூதாவில் இருக்கிறாய், நீ தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிற, யாரும் உன்னை தொட முடியாது என்று அவர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் பயம், ஆனாலும் என்னது? பயம். ஆமென். மறுபடியும் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கு வந்துருவோம். 37வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். அல்லேலூயா. பயந்து கிடந்த, எல்லாரும் என்ன கவனிங்க, பயந்து கிடந்த இஸ்ரவேல் மக்களுக்கு, பயந்து கிடந்த எசேக்கியா ராஜாவிற்கு, பயந்து நாளைக்கு அசீரியர்கள் நம்மை பிடித்து விடுவார்கள், நம்மை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி திகைத்து போயிருந்த அந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. பயப்படாதப்பா, உனக்கு சப்போர்ட்டா நான் நிற்கிறேன், உனக்கு ஆதரவா நான் நிற்கிறேன். நான் உனக்கு ஆதரவா நிற்கும் போது உன் மேல ஒருவனும் கை போட முடியாது. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 37வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 37வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொண்டு நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 14லிருந்து. எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, எசேக்கியா ஸ்தானாதிபதிகளுடைய கைகளில் இருந்த அந்த போடுங்களேம்மா கம்ப்யூட்டர்ல, நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்தான். என்ன நிருபத்தை கொடுத்தாங்களா? வாசிங்களேன். அது அப்படியே நீங்க 10வது வசனத்தை படிங்க. என்ன அதில் எழுதப்பட்டிருந்ததா? நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் எருசலேம் ஆசாரியராகிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த வெட்டாதே. இதோ அசீரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்து செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நீ தப்புவாயோ? இந்த ரப்சாக்கே அப்படிங்கிறவன் யாருன்னா அசீரியனுடைய படை தளபதி. எல்லாரும் சொல்லுங்க, ரப்சாக்கே. என்னது அந்நிய பாஷை போல இருக்குன்னு நினைக்காதீங்க, பேர் இது. ரப்சாக்கே சொல்றாரு, எல்லாரையும் பிடிச்சிட்டோம், நீ மட்டும் தப்ப மாட்ட, நீ மட்டும் என்ன பண்ண மாட்ட, தப்ப மாட்ட. அடுத்தது 12. என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசோனையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தெலாசாரில் இந்த ஏதேனின் புத்திரையும் அவருடைய தேவர்கள் தப்புவித்தது உண்டோ? அடுத்தது ஆமாத்தின் ராஜாவும் ஆர்பாத்தின் ராஜாவும் செப்பார்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றார். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். இதைத்தான் எழுதி கொடுத்திருக்காரு. கவனிங்க எல்லாரும், என்ன பாருங்க. எப்பா அவங்க தெய்வம் எல்லாம் அவங்களை கைவிட்டுருச்சு. என்ன பார்க்கிறீங்களா? அவங்க தெய்வம் கைவிட்டுருச்சு. இத்தனை ராஜாக்களையும் நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்தோம், இத்தனை பேரையும் மேற்கொண்டு வந்தோம், யாராலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியல, இதே நிலைமை தான் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி இந்த ரப்சாக்கே பொய் செய்திகளை கொடுத்து ஜனங்களை மனமடிவாக்கி கொண்டிருக்கிறான். அடுத்தது. பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியில் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். இன்னைக்கு காலையில வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இங்க பாருங்க, எல்லாரும் உங்களை பயமுறுத்துகிற காரியம் வரும். பிசாசு உங்க காதுல பேசுவான்.
நீங்க தப்ப முடியாது, நீங்க அழிஞ்சு போயிடுவீங்க, உங்களால முன்னேற முடியாது, உங்களை அசீரியன் அழிச்சிருவான்னு சொல்லி உங்க காதுல பேசிக்கிட்டே இருப்பாங்க. காதுல நமக்கு பயம் வந்துகிட்டே இருக்கும். ஐயோ நம்ம அழிஞ்சிருவோமா, நம்மளை கொண்டு போட்டு விடுவானா, நம்மளை அவங்க காலி பண்ணிடுவானான்னு சொல்லி பயந்துட்டே இருப்பீங்க. சில ரப்சாக்கே இந்த மாதிரி பயமான வார்த்தைகளை பேசி 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 நம்மளை அப்படியே சோர்வுக்குள்ளாக்கிடுவான். அதனால ரப்சாக்கின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். சில நேரத்தில் நம்ம கூட சில ரப்சாக்கே இருப்பாங்க. அவிசுவாசமா பேசுற ஒரு கூட்டம் இருக்கும், நம்மளை பயமுறுத்துகிற கூட்டம் இருக்கும், நம்மளை ஆண்டவருக்கு வழி தப்ப செய்யக்கூடிய ரப்சாக்கின் வார்த்தைகளை கேளாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. ஆனா எசேக்கியா இதை எடுத்துட்டு போய் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றார். ஆண்டவரே, அவர்கள் தேவர்கள் அல்ல, நீர் உண்மையான தேவன், நீர் எங்களை நிச்சயமாய் தப்புவிப்பீர் என்கிற விசுவாசத்துல எசேக்கியா உறுதியாக இருந்தார். ஆமென். அடுத்தது, உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகள் ஏறினபடினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தின் வாயிலே போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராயதையும் இரண்டாம் வருஷத்திலே நாளாய் விளைக்கிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலே விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூத வம்சத்தாரில் தப்பி மீந்தவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து படிங்க. மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள். சேனையுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். அடுத்தது, ஆகையால் கர்த்தர் ஆசிரியா ராஜாவை குறித்து கவனிங்க. இப்ப ஆண்டவர் பேசுறாரு, எசேக்கியாட்ட பேசுறாரு. இதுவரைக்கும் அசிரியாவை குறித்து பயந்து கொண்டிருந்த எசேக்கியாவுக்கு நம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் பேசுறாரு அசிரியா ராஜாவை குறித்து. அவன் இந்த நகரத்துக்குள்ள பிரவேசிப்பதில்லை, உன் எல்லைக்குள்ள உனக்கு விரோதமான அசிரியர்கள் இனி வருவது இல்லை என்று கர்த்தர் எசேக்கியாவுக்கு வாக்கு பண்றாரு. இதன் மேல் அம்பு எய்வதுமல்ல, உன்னை காயப்படுத்தின அந்த காயங்கள் இனிமேல் உன்மேல் அம்பு யாராலும் எய்ய முடியாது. அல்லேலூயா. அநேக நேரத்தில் உன்னை அம்பெய்து காயப்படுத்தி கொண்டிருப்பார்கள், உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பார்கள், உன்னை அளவைத்துக் கொண்டிருப்பார்கள், உன்னை கண்ணீர் சிந்த வைத்துக் கொண்டிருப்பார்கள். இனிமேல் உன் தேசத்திலே அம்பு எய்யப்படுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. இதற்கு முன்பாக கேடகத்தோட வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அடுத்து படிங்க. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். யார் உங்களுக்கு விரோதமா வந்து உங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணணும், அழிக்கணும், அசிரியரை போல இன்னைக்கு போராடி கொண்டு உங்க வாழ்க்கை கடுக்கும் நினைத்து வந்தவர்கள் வந்த வழியே திரும்பி போவார்கள். உங்களை ஒன்று செய்ய முடியாது, உங்களை ஒன்று கைப்பட முடியாது, உங்கள் மேல் அம்பு எய்ய முடியாது. தேவன் உங்கள் தேசத்தை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. வந்த வழியா திரும்பி போக போறான். அவன் எவ்வளவு பெரிய பலசாலியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருக்கலாம், எல்லா தேசத்தையும் அவன் ஜெயிச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனா உங்கள்கிட்ட அவன் வேலை நடக்காது, உங்கள்கிட்ட அவன் வேலை பலிக்காது, அவனுடைய கிரியை உங்களிடத்தில் நடைபெறாது. ஏனென்று சொன்னால் தேவன் பறந்து காக்கிற பட்சியை போல உங்கள் மேலும் என் மேலும் அவர் ஆதரவாய் இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாதுகாப்பு, எவ்வளோ பெரிய தேவனுடைய கிருபை, எவ்வளோ பெரிய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேவன் இந்த காலை வேளையில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அழிக்க நினைக்கிற அசிரியர்களுக்கு தேவன் உங்களை பாதுகாக்கிறார். அசிரியன் எவ்வளோ பெரிய படையோட வரலாம், நாம தேவனோடு கூட நிற்கிறோம், நம்ம கடவுளோடு கூட நிற்கிறோம், நம்ம எதிர்க்க அவனால் முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பிசாசு பேசுகிற பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பிசாசு, நான் இன்னைக்கு இப்போ ரப்சாக்கே தான் பிசாசுன்னு நினச்சிக்கிட்டேன். ரப்சாக்கே என்ன பேசுகிறாராம்? ஏசாயா 36 ஏசாயா 36 4-5 படிங்க. ரப்சாக்கே அவர்களை நோக்கி அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும். அசீரிய ராஜாவாகிய எப்படி பெருமையா பேசுறான் பாருங்க. அல்லேலூயா. அவர் என்ன ராஜாவா? எல்லாரும் சொல்லுங்களேன், அவர் என்ன ராஜாவா? நம்ம ராஜா என்ன ராஜா? ராஜாதி ராஜா. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. ஏய், நீ என்னடா மகாராஜான்ற? எங்க ராஜா யாரு சொல்லுங்க எல்லாரும். ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அவன் மகாராஜான்னு நம்மளுக்கு கால் ஆடக்கூடாது. கிடு 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 கிடுன்னு. ஆமேன். போய் 12 பேரை வேவு பார்க்க அனுப்பிச்சாரு.
மோசே. அல்லேலூயா. 12 பேர் வே பார்க்க போனவங்க எல்லாரும் அங்கே பார்த்துட்டு வந்து அங்கே இருக்கிற ஆள்லாம் பெருசாக இருக்கிறான், உயரமாக இருக்கிறான், ஹைட்டாக இருக்கிறான், வெயிட்டாக இருக்கிறான், பயங்கரமாக இருக்கிறான், அவனை பார்த்தாலே பயமாக இருக்குது, அங்கே இருக்கிற பழங்களை பார்த்தாலே பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் யோசுவாவை காலேபு சொல்கிறாங்க, இதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். ஈஸி டு வின். அல்லேலூயா. எளிதாய் ஜெயிக்கலாம். ஆமென். ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க தான் பெரியவங்களா தெரிஞ்சாங்க, அவங்க தான் மகாராஜாவா தெரிஞ்சாங்க. ஆனா யோசுவாவுக்கு காலேபுக்கும் என் கூட இருக்கிறவர் ராஜாதி ராஜான்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆமீன் சொல்லுங்களேன். சில நேரத்தில் விசுவாசிகளுக்கு அப்படிதான். இந்த நேரத்தில் நம்ம நினைப்பலாம் எப்படி தெரியுமா, நம்ம கூட இருக்கிற தேவன் யாருன்னே நமக்கு தெரியல, ஆனால் பிசாசு பயப்படுறான், நமக்கு எதிராளி பயப்படுறான். உங்களை உயர்த்துகிற கடவுள் உங்களோட கூட இருக்கிறாரு. ஆமென். அது உங்களுக்கு தெரியல. நம்ம கூட இருக்கிற ஆண்டவரை முதலாவது புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. எந்த நிலைமையிலும் நம்மை உயர்த்தக்கூடிய ஆண்டவர், எப்படி நம்மளை தூக்கி விடுகிற ஆண்டவர், நம்மை வாழ வைக்கிற கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு பழமொழி இருக்கிற, கையில் எண்ணத்தை வச்சுட்டு எண்ணத்தை தேடிட்டு இருக்கிறோமா, வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்கு தேடிட்டு இருக்கிறோம்? உங்களுக்கு வெண்ணெய் ஆண்டவர் அப்படியே எல்லாமே இருக்கு கையில். ஆனால் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது. ஆண்டவர் பார்ப்பார், பயமாக இருக்குதா, நான் யார் கூட இருக்கிறா சொல்லுங்க, யார் என் கூட யார் இருக்கா? ராஜா. அதனால் 12 மணிக்கு நான் எந்திரிச்சு தைரியமாக என்ன பண்ணுவேன், தண்ணி குடிப்பேன். அல்லேலூயா. ஒருத்தன் பயந்துட்டே போய் தண்ணி பானைக்கு போல கை விடுறதுக்கு போல வேறத்துல கை விட்டுட்டான். அல்லேலூயா. ராத்திரியில் என்ன பயம், அப்படியே கண்ணு இருட்டாக தான் இருக்குது, கண்ணை மூடிட்டே போகிறான். அப்படியே போய் அல்லேலூயா போயிட்டு தண்ணி பானைக்கு போல வேற இதில் என்ன பண்ணியிருக்கிறான், கையை விட்டு மொண்டு குடிச்சிட்டு வந்துட்டான். அல்லேலூயா. காலில் எந்திரிச்சு பார்த்தா பெனா இல்லை அது. ஆமேன். பயத்தில். ஆமேன். இருக்கீங்களா யாராவது? நீங்கள் குடிச்சிட்டிங்களா? இல்லை. வெள்ளையாக இருக்குதெல்லாம் என்ன இல்லை, பால் இல்லை. அல்லேலூயா. பயம். சொல்லுங்கள் என்னது? பயத்தில் நம்ம என்ன செய்கிறேன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. விசுவாசிகளுக்கு சில நேரத்தில் பயம். நம்மளோட இருக்கிற ஆண்டவர் ராஜாதி ராஜா. எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க, ராஜாதி ராஜா. நம்ம ஏன் பயப்பட்டு இருக்கணும்? அசிரியன் வரப்போறான், பயங்கரமா இருக்கிறான். இன்னைக்கு நம்ம பிசாசு என்ன பண்ணுவானா, நமக்கு விரோதமாக இருக்கிற சத்ருவை பெருசாக காட்டுவான். இந்த ரப்சாக்கே வந்து அவன் ராஜாவை சொல்கிறான், எங்கள் ராஜா எப்படிப்பட்ட ராஜாவா, ஓ பாஸ் பயங்கரமானவன், அவன் ரொம்ப அப்படி. நம்ம உடனே என்ன பண்ணிடக்கூடாது, வயிற்றை கலக்கிடக்கூடாது. நான் சில பயத்தில் நமக்கு என்ன நடக்கும், கர் தலை சுத்தம், பயமாக இருக்கும், மயக்கம் வரும். மகாராஜாவான உரைக்கிறது. அடுத்தது, நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? நீ என்ன சும்மா நம்பி இருக்கிற? உன் கடவுளை நம்பி இருக்கிற. இவர் எனக்கு செய்வாரு, இவர் எனக்கு குழந்தை கொடுப்பாரு, இவர் எனக்கு திருமணம் செஞ்சு வைப்பாரு, இவர் எனக்கு வீடு கட்டி கொடுப்பாரு, இவர் என் கணவரை ரட்சிப்பாரு, இவர் என் பிள்ளைகளை மாற்றுவாரு, இவர் என் குடும்பத்தை காப்பாற்றுவார். நீ என்ன அவரை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி இந்த பிசாசான ரப்சாக்கே சொல்ற வார்த்தையை பாருங்க. அடுத்தது, யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டு என்று சொல்லுகிறாயே. யுத்தத்துக்கு மந்திரம் தேவையில்லை. உன் ஜெபம் மந்திரம் என்னது? சிலர் கேட்பாங்க இல்லையா, நீ ஜெபிச்சா நடந்துருமா? நீ ஜெபிச்சா கவனிங்க, யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டு என்று சொல்லுகிறாயே, அது வாய் பேச்சு என்று வேற இல்ல. வாய் பேச்சு. நீ சும்மா ஜெபம் பண்றது என்னது? எல்லாம் இருக்கீங்களா? இறைவா கேளுங்க, ஜெபம் பண்றது என்ன பேச்சு? வாய் பேச்சு. சும்மா நீ ஜெபம் பண்ண நடந்துருமா? ரப்சாக்கே பேசுவான், நீ கோயிலுக்கு போற நடந்துருமா? ஓ பிசாசே அப்படி சொல்லணும். அல்லேலூயா. ரப்சாக்கே பார்த்து என்ன சொல்லணும்? வா பிசாசேன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? இவன் தான் ரப்சாக்கே. நீ நம்புறது நடந்துருமா? வாய் பேச்சு. இதெல்லாம் வாய்ச்சாலும் உட்காந்து முட்டி போட்டு சோத்துருனா உனக்கு வந்துருமா? வரும். மந்திரம் என்ன மந்திரம் போடுற? எனக்கு விரோதம் மந்திரம் போடுறியா? அவனுக்கு தெரியாது. நம்ம முட்டி போட்டு சோத்துறமோ, ஓ இவன் ஏதோ மந்திரம் பண்ணான்னு நினைப்பான். ரப்சாக்கே அப்படி தான் சொல்கிறான். யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டு என்று சொல்லுகிறாயே, அது என்ன பேச்சு? உலகத்தை அப்படி தான் பேசுமா. நீ ஜெபிச்சா நடந்துருவாமா? நீ ஜெபிச்சா அற்புதம் நடக்குமா? ஜெபிச்சா உன் கணவர் மாறிடுவாரா? ஜெபிச்சா உன் பிள்ளை மாறிடுவானா? ஜெபிச்சா உனக்கு திருமணம் நடந்துருமா? ஜெபிச்சா பிள்ளை உனக்கு கிடைச்சிருமா? ஜெபிச்சா நீ வீடு வாசல் வாங்கிடுவியா? ஜெபிச்சா நீ ஆசீர்வாதம் ஆயிருவியா? இது சும்மா வாய் பேச்சுன்னு ரப்சாக்கேங்கிற பிசாசு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். இது வாய் பேச்சு இல்லை. அல்லேலூயா. இது மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை. அல்லேலூயா. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் சொல்லுங்க, நான் தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஏ ரப்சாக்கே சொல்லுங்க, ஏ ரப்சாக்கே நான் தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், நான் தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். அவன் நினைக்கிறான், ரப்சாக்கே நினைக்கிறான், நீ மந்திரம் போட்டு ஜெபம் பண்ணி எல்லாம் நடந்துருமா? சும்மா வாயில சோத்துன்னு நடந்துருமா? நடக்குங்க.
நடக்குங்க. அல்லேலூயா. விசுவாசமான வார்த்தைகளை சொல்லுவான். நீ கர்த்தரை நம்பு, கர்த்தர் உன்னை பாதுகாப்பாரு, கர்த்தர் உன்னை வேலி அடைப்பாருன்னு சொல்லி இந்த எசேக்கியா உங்களை சொல்லுவான். ஆனா நீங்க அதை என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. வார வாரம் உங்க பாஸ்டர் சொல்லுவாரு, ஆனா நீங்க என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. நம்புற மாதிரி சொல்லுவாரு, உனக்கு விடிவு காலம் உண்டாகுன்னு சொல்லுவாரு. ஆனா ரப்சாக்கே வெளியே நின்று பேசுவான், என்னென்ன நம்பாத. இல்ல பக்கத்திலே உட்காந்துருப்பான், சீட்டு காலியா இருந்தா. அல்லேலூயா. எங்கெல்லாம் இடம் காலியா இருக்கு அங்க இருப்பான் ரப்சாக்கே. ஆமென். ஜனனி பக்கத்தில் ரப்சாக்கே வருவான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. பானு பக்கத்தில் இருக்கிறானா, இல்லை அனுப்பிச்சிட்டியா? அல்லேலூயா. ரப்சாக்கே சொல்லுவான், நிச்சயமாய் தப்புவிப்பார்னு எசேக்கியா சொல்லுவான். ஆனா நீங்க என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. அதான் பிசாசோட வேலை. அடுத்து அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். கேட்காத. ஜெபின்னு சொல்றவன் பேச்ச என்ன பண்ணாத, கேட்காத. விசுவாசமா இருந்து சொல்ற பேச்சு என்ன பண்ணாத, கேட்காத. அது சும்மா வாய் பேச்சு. அடுத்தது அசீரிய ராஜா சொல்லுகிறதாவது, அசீரிய ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என் ராட்சியாகி, இல்ல நீங்க என்னோட ராசியாகி, என்னாகி என்னோட கூட்டணி வச்சுக்கன்னு கேட்கறான். அசீரிய என்ன பண்றான், பிசாசோட கூட்டணி வைக்கணுமா, வைக்கலாமா, என்னோட என்ன ஆகிக்கோ. அதில் என்ன போட்டிருக்கு, ராஜி இல்லைமா, அது ஜி தான் போட்டிருக்குல்ல, அதில் அப்படி தான் போட்டிருக்கு. ஆனால் எப்படி படிக்கணும், என்னோடு கூட ராசியாகு. ஒத்து போயிடு. எப்படி நம்மளை கவுக்கிறான் பாருங்க பிசாசு. அல்லேலூயா. ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள், நான் வந்து உங்களை தானியமும் திராட்சரதோட்டம் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சரசம் உள்ள தேசமும் ஆகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவு. ஆமாமா, ரொம்ப அழைச்சிட்டு போயிடுவாரு. அல்லேலூயா. அப்படியே கையில காட்டி கொண்டு காபால தள்ளிடுவாரு. அல்லேலூயா. வா பார்த்துட்டு வா. எல்லாரும் என்ன பாருங்க. ஆமென். அடுத்தது அவனவன் தன் ராசி செடியின் கனியும் தன் அத்திமரத்தின் கனியும் புசித்து அவனவன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள். கேட்காதீங்க. கர்த்தர் தப்புவிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை மாற்றுவார், கர்த்தர் உனக்கு சுகம் கொடுப்பார்ங்கிற அந்த வார்த்தை நீ கேட்காதிரும் என்று சொல்லி இந்த ரப்சாக்கே என்கிற இந்த அசீரிய படைத்தலைவனாகிய இந்த தளபதி சொல்லி கொண்டிருக்கிறான். நான் அவனுக்கு பேர் கொடுக்கிறேன். அவன் பேர் ஒரு பிசாசு. அவனுக்கு என்ன பேரு? இப்படித்தான் பிசாசு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறான். நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க காதுல வந்து ரப்சாக்கே பேசுவான். ஜெபம் பண்ணா நடந்துருமாமா, சும்மாமா வாய்ப்பேச்சுமா, அது உங்க பாஸ் அப்படிதாம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா என்ன பண்ணாது, நடக்காதுமா. ஜாதிகளுடைய தேவர்கள் யாராவது தங்கள் தேசத்தை அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டோ? அடுத்தது ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பார்வாயிமின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை ஏன் கைக்கு தப்புவிப்பது உண்டோ? அடுத்தது கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்கிறார் என்றார். அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையை பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். கவனிங்க, பிசாசு பேசிக்கிட்டே இருப்பான். காதுல வந்து என்ன பண்ணுவான், பேசிக்கிட்டே இருப்பான். நீ நம்பாத, எசேக்கியாவை நம்பாத, ஜெபம்னு சொல்லுவான், ஜெபம் பண்ணாத, அவன் வார்த்தையை நம்பாதன்னு சொல்லுவான். ஆனா இவங்க யாருமே அவனுக்கு பிரதியுத்தரம் மாறுத்தரம் ஒண்ணுமே சொல்லல. அல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட உங்க காதுல பிசாசு பேசிக்கிட்டே இருப்பான். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? உங்க காதுல பிசாசு அவிசுவாசமான வார்த்தைகளை போட்டுக்கிட்டே இருப்பான். ரப்சாக்கே பேசிக்கிட்டே இருப்பான். பேச 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 நீங்க உடனே எந்த கேள்வி கேட்றாதீங்க. கேள்வி கேட்டா போச்சு, மாட்டிக்குவீங்க. அல்லேலூயா. அப்படிதான் ஏவாள் அப்படி கேட்டு மாட்டிக்கிட்டான். அவன் என்ன சொன்னா, வந்து ஏவாள்கிட்ட என்ன சொன்னா, வசனத்தை படிமா, 3ஆம் அதிகாரம் டக்குன்னு 2. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களை கனிகளை ஆரம்பிச்சிட்டான். பேசவே கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்க. பிசாசு பேசினா நீங்க என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. அவன் அவிசுவாசமான காரியங்களை விதைச்சு ஏன்னா அவன் வார்த்தையில் நீ பிடிபட்டுருவ, உன் வார்த்தையில் நீ மாட்டிக்கொள்ளுவ. அல்லேலூயா. ஏன் நம்ம பதட்டமா இருக்கிறோம், பயமா இருக்கிறோம். எரிகோவை சுத்தும் போது கூட சொல்லிட்டார் யோசுவா, எவனை என்ன பண்ணக்கூடாது, யார்ட்டையும் பேசவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதிரி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிற, நம்மை ஆவிக்குரிய சோர்வுக்குள்ளாய் நடத்துகிற எந்த மனுஷனோடையும் நீங்க பேசாது இருப்பீர்களாக. அல்லேலூயா. ரப்சாக்கையோடு பேசாதிருங்கள். அடுத்தது இது வேண்டாம், அங்க போயிடுவோம். ஏவாள் பேச, அவன் பேச, பழத்தை வாங்க சாப்பிட, கடைசி தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. பேசவே கூடாது. அடுத்தது
அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தார். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எசேக்கியாவினிடத்தில் வந்து ரப்சாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு அறிவித்தார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? ரப்சாக்கு என்ன சொல்லுகிறான்? எசேக்கியாவின் வார்த்தைகளை நம்ப வேண்டாம். எல்லாரும் கவனிங்க, இத்தனை தேசத்தை நான் ஜெயிச்சிட்டேன், இனி மீதி இருக்கிறது யார் தான்? நீ மட்டும்தான். பாரு, எல்லாரும் நம்மளை சுற்றி காட்டுவான், உங்களை சுற்றி காட்டுவான். இதை பாரு, உன் பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, முன்னாடி வீடு, பின்னாடி வீடு, அந்த ஊர், இந்த ஊர், எல்லாருமே என் கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க. நீ மட்டும் எப்படி தப்பிப்ப? எல்லாருக்கும் இப்படி தான் நடந்திருக்கு, உனக்கு மட்டும் நடந்துருமா? உனக்கு வித்தியாசமாக நடந்துருமான்னு உங்களை குறிப்பிட்டு உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்பான். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் அமைதியாகவே இருங்க, நீங்கள் அமைதியாகவே இருங்க. இந்த உலகத்தில் யாருக்கு நடக்கலைனாலும் உங்களுக்கு நடக்கும், யாருக்கு காரியம் ஆகலைனாலும் உங்களுக்கு காரியமாகும். அல்லேலூயா. ஆமென். பிசாசு நம்ம கூட யுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதலாவது அவன் வார்த்தைகளை யுத்தம் பண்ணுவான். முதலாவது நம்மளை தோக்கடிக்கிறது வார்த்தைகளை தோக்கடிப்பான். முதலாவது அவங்கள மனமடிய பண்ணி விட்டுட்டான். அல்லேலூயா. ஆமென். பிசாசோட வார்த்தைகளை நீங்கள் நம்பாதிருங்கள். பிசாசுடைய வார்த்தைகளை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 6வது வசனம். 2 ராஜாக்கள் 19:6. அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி அசரியா ராஜாவின் ஊழியக்காரன் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், பயப்படாதீங்க. பிசாசு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்யக்கூடிய தேவனை குறித்து தவறாய் சொல்லும்போது இதை கண்டு நீங்கள் பயப்படாதிருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா கவனிங்க, நம்ம பிரசங்கத்தை நம்ம முடிக்க போகிறோம், நல்லா கவனிங்க. இந்த ரப்சாக்கினுடைய வார்த்தைகள் எசேக்கியாவை ஒரு நாளும் பாதிக்கலை. இவன் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு உடனடியாக எங்கே போயிட்டான்னா தேவன்கிட்ட போய் கைகளை விரிச்சிட்டான். ஆண்டவரே, நீர் தான் எங்களை இந்த அசீரியன் கைகளுக்கு என்ன பண்ண முடியும்? தப்பு வைக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு நம்பிக்கை தேவன் மேலே இருக்காது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 31வது அதிகாரம் 1 வசனத்தை படிங்க. 31 1 வசனம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும், சகாயம் அடையணும்னா இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்கணும், கர்த்தரை தேடணும். எகிப்துக்கு போகாதீங்க. குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி, குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. இவங்க எருசலேம் நகரத்தார் இஸ்ரவேலருக்கு நம்பிக்கை என்னன்னா, எகிப்து நம்மளை காப்பாத்திரும், எகிப்திலிருந்து வந்த குதிரைகள் நம்மளை காப்பாத்திரும், எகிப்தின் படை வீரர்கள் நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லி அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உலகத்தின் மேல போயிருது, எகிப்தின் மேல போயிருது, மற்ற மனுஷர்களை போயிருது, மற்ற பலசாலிகள் மேல போயிருது. தேவ பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி நம்ம பக்கத்தில் இருந்தாலும் அவர்கள் நம்மை தப்புவிக்க மாட்டார்கள். நம்முடைய தேவன் யுத்தத்திற்கு சிறந்தவர், யூதராஜ சிங்கம், அவர் ஒருவரே நம்மை தப்புவிப்பார். கொஞ்சம் பலசாலி மேல போயிடும், பணசாலி மேல போயிடும். யார் மேல போயிடும் சொல்லுங்க எல்லாரும். பலசாலி, அப்புறம் பணசாலி. இந்த 2 சாலியும் நமக்கு பிரச்சனை தான். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அவங்கள நம்பிடுவோம், பலசாலியை நம்பிடுறோம், பணசாலியை நம்பிடுறோம். ஆண்டவர் சொன்னார், அதான் ஆண்டவர் அவங்களை எச்சரிக்கிறாரு, எகிப்தை நம்பாதடா, எகிப்தின் குதிரைகளை நீ நம்பாத, என்ன நம்பு. அல்லேலூயா. பணத்தையும் படைபலத்தையும் குதிரை பலத்தையும் நீ நம்பாத. இன்னைக்கு காலையில் கூட நீங்கள் நம்பி வந்திருக்கலாம், பணம் இருக்குது, பலம் இருக்குது, எல்லாம் இருக்குது, இவங்க நம்மளை காப்பாற்றுவான், இல்லை கைவிட்டுருவாங்க. அசிரிய ராஜாவுக்கு முன்னாடி அவன் நின்னானா, எகிப்து உன்னை கைவிட்டு விடும், என் தேவன் உன்னை கைவிட மாட்டார், என் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ரப்சாக்கே சொல்றார், அந்த ஒரு வார்த்தையை மட்டும் படிங்க, மந்திர ஆலோசனை, அதை மட்டும் படிங்க. ரப்சாக்கே சொல்றாரு பாருங்க, ஏசாயா 36:5. யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும். எல்லாரும் கவனிங்க, யுத்தத்துக்கு என்ன வேண்டாமா? எல்லாரும் சொல்லுங்க. மந்திர ஆலோசனை, அப்புறம் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சு அன்றி வேறல்ல. வாய்ப்பேச்சு, சும்மா வாய்ப்பேச்சு பேசாத.
எங்கிட்ட எத்தனை குதிரை இருக்கு தெரியுமா, எங்கிட்ட எத்தனை ரதம் இருக்கு தெரியுமா, எல்லாரும் என்ன பார்க்குறீங்களா? இவைகள் இருக்கும்போது நீ சும்மா மந்திர ஆலோசனையும் வாய்ப்பேச்சையும் பேசிக்கிட்டு இருக்கிறியே, உன்னால எப்படியா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தையும் தேவனையும் குறைவாய் மதிப்பிட்டு பேசின அந்த அசீரிய படைகளுக்கு நேர்ந்தது என்ன தெரியுமா? வாசிங்க 37, 36. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்தான். 1,85,000. கரெக்டா? 85,000 இல்ல, 1,85,000 பேர் என்ன பண்ணிட்டாரு? சங்கரிச்சா. எல்லாரும் என்ன பார்க்குறீங்களா? ஏய், நீ என்ன சோத்திரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, என்ன மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்கிற? எங்கள்கிட்ட எத்தனை குதிரை இருக்கு தெரியுமா, எங்கள்கிட்ட எத்தனை வீரர்கள் இருக்காங்க தெரியுமா, எங்கள்கிட்ட எத்தனை அம்பு இருக்கு தெரியுமான்னு சொல்லி இந்த வெட்டி பேச்சு, இவன் பேசின பேச்சு தான் வாய்ப்பேச்சு. அல்லேலூயா. நம்ம பேசுறது வாய்ப்பேச்சு இல்லை, நம்ம பேசுறது உயிர் மூச்சு, நம்ம பேசுறது ஜெபம். அல்லேலூயா. குதிரை இருந்துச்சு, ரதம் இருந்துச்சு, ராணுவ வீரர்கள் இருந்தாங்க, ஒன்றும் செய்ய முடியல. கர்த்தருடைய ஒரே ஒரு தூதன் வந்த பொழுது 1,85,000 பேர் அவுட். அல்லேலூயா. இது எதில் நடந்துச்சுன்னா, உங்களுடைய மந்திர ஆலோசனை தோத்திரம் நீங்களே, அதில் நடந்துச்சு. ஜெபத்தில் கைத்தட்டி சோத்திரம் பண்ணீங்களே, அதில் நடந்துச்சு. அல்லேலூயா. எதை அவன் ஏளனமாய் பேசினானோ, எதன் அவன் நையாண்டி பண்ணானோ, எதை கேலி பண்ணானோ, அதில் தான் அவனுக்கு தோல்வி வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் தேவனின் ஜெபத்தை அற்பமாக நினைக்காதிருங்கள். ஆமேன். எத்தனை ஆயிரம் குதிரைகள் எகிப்திலிருந்து வாங்கினாலும் 1,85,000 பேரை வீழ்த்த முடியாது. ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினபடினாலே ஒரு நேரத்தில் அதிகாலம் எழுந்திருக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் இருக்கீங்களா? எவ்வளோ மகத்துவமான காரியத்தை கடவுள் செஞ்சார் இல்லையா? சொல்லுங்களேன், எவ்வளோ மகத்துவமான காரியத்தை கர்த்தர் செஞ்சாரா இல்லையா? 1,85,000 பேரை ஒரு செகண்டில் ஆண்டவர் காலி பண்ணார். தேவ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே நம்முடைய மந்திர ஆலோசனையும் நம்மளுடைய வல்லமையும் உண்டென்று நீ அறிகிறாயான்னு கேட்குறான். உண்டியா? உண்டு. இந்த ஜெபத்துக்கு வல்லமை உண்டுப்பா. உங்கள் ஜெபம் வீணா போகாதப்பா. அல்லேலூயா. பெரிய சேனைகளோடு படைகளோடு கூட அசீரியன் வந்த பொழுது தேவன் ஒரே ஒரு தூதனை அனுப்பின பொழுது 1,85,000 பேர் அந்த ராத்திரியில் செத்த பிரேதங்களாய் விழுந்து போனார்கள். ஆமேன், ஆமேன். நம்ம மேலே கர்த்தர் ஆதரவாக இருக்கிறார். ஆமேன். நம்ம எந்த அசீரியர்களும் மேற்கொள்ள முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்களா? ஜெபத்தை அற்பமாக நினைக்காதீங்க, ஆராதனையை சாதாரணமாக நினைக்காதீங்க, துதிகளை சாதாரணமாக நினைக்காதீங்க, ஆவியில் நிரம்புறதை சாதாரணமாக நினைக்காதீங்க. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கான தேவ தூதர்களை தேவன் ஒரு தூதனை அனுப்பின பொழுது 1,85,000 பேர் காலி ஆயிட்டாங்க. இன்றைக்கு உங்களுக்கான தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கு தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். உங்கள் கணவருக்கு தேவ தூதர் இருக்கிறாங்க. உங்கள் குட்டி குழந்தைகளுக்கு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கான தேவதூதர்களை தேவன் நியமித்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். இன்னைக்கு சாதாரணமாக நினைக்காதீங்க. ரப்சாக்கே பேசுகிற வார்த்தைகளை கேட்காதீங்க. அவன் அற்பமாக பேசுவான். அவன் ஆண்டவர் விட்டு எசேக்கியா சொல்கிறத நம்பாத, எசேக்கியா சொல்கிறத கேட்காத, வேதம் சொல்கிறத நம்பாத. பார், எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க. உலகமே அப்படி தான் இருக்குது. பார்த்தியா? உலகமே அப்படி தான் இருக்குது. உலகம் பூரா எல்லாம் செய்கிறான். எப்படி இருக்கான்? சந்தோஷமாக இருக்க, என்ஜாய் பண்ணுறான். பார், நீ அப்படி இருன்னு ரப்சாக்கே சொல்லுவான். நான் அப்படி இல்லை, நான் அப்படி இருக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய மகள், தேவனுடைய மகன். அல்லேலூயா. பறந்து காக்கிற பட்சி போல கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாகி இருப்பார். ஆமேன். அவர் அசீரியன் கைகளுக்கு அவர்களை தப்புவித்து அவர்களை காத்து அவர்களை விடுவிப்பார். இன்னைக்கு காலையில் கூட வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அந்த ரப்சாக்கே அற்பமாய் பேசின அந்த மந்திர ஆலோசனையும் அந்த வாய்ப்பேச்சும் தான் இன்றைக்கு அவனுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாய் மாறி போனது. இன்னைக்கு உங்களை பார்த்து அற்பமாக பேசலாம், சும்மா ஜெபம் பைபிள், சும்மா கடவுள்னு நிறைய ரப்சாக்கே பேசுவாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் நம்பாதீங்க. இது உன்னை நம்புறியா, இது உன்னை காப்பாற்றிடுமா, இதனை உயர்த்திடுமா அப்படின்னு சொல்லி நிறைய ரப்சாக்கே சொல்லுவாங்க. போய் எகிப்தில் குதிரையை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. எகிப்தி மேலே நம்பிக்கை வைன்னு சொல்லுவாங்க. இல்லை, வேற எதுலையும் உங்க நம்பிக்கையை வைக்காதீங்க. எசேக்கியா தன்னுடைய மனதை தேவனிடத்தில் செலுத்தின பொழுது தேவன் அந்த யுத்தத்திலே அசீரியர்களை முறிந்தோட பண்ணினார். அல்லேலூயா. குதிரைக்கு இல்லாத பலம், அல்லேலூயா. அம்புகளுக்கு இல்லாத பலம், மிஷின் கன்களுக்கு இல்லாத பலம், பெரிய ஆயுதங்களுக்கு இல்லாத பலம், இதுக்கெல்லாம் இல்லாத வல்லமை
நீங்கள் செலுத்துகிற ஒரு ஸ்தோத்திரத்துக்கு இருக்கிறது. நீங்கள் ஆராதிக்கிற தேவனிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் நடக்காதுமான்னு ரப்சாக்கே சொல்லுவான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவருக்கு உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை நம்புங்க. அவன் சொல்ல நம்பாதேன்னு பேசுவான். உனக்கு நடக்கலையே நீ ஏன் நம்புறேன்னு பேசுவான். எல்லாருக்கும் நடக்குது, உனக்கே நடக்கலன்னு பேசுவான். ஒரு நாள் ரப்சாக்கின் வார்த்தைகளை நீங்கள் நம்பாதிருங்கள். நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர் நிச்சயம் உங்களை தப்புவிப்பார், உங்களை காத்து நடத்துவார், உங்களை அவர் விடுவிப்பார். எழும்பி நிற்கலாம். எல்லாரும் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்களுக்கு ஆதரவாயிருக்கிற ஆண்டவர், எங்களை காத்து எங்களை தப்புவிக்கிற தெய்வம், நிச்சயமாக எங்களை நீ நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் ஐயா. நிச்சயமாக எங்களை நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் ஐயா. எருசலேமின் மேல் ஆதரவாய் இருக்கிறவர், எருசலேமின் மேல் ஆதரவாய் இருக்கிறவர் உங்கள் மேல் ஆதரவாய் இருக்கிறார். எந்த அசிரியர் உனக்கு விரோதமாக வந்தாலும் சரி, எந்த அசிரியர் உனக்கு விரோதமாக படையெடுத்து வந்தாலும் சரி, எந்த ரப்சாக்கே உன்னுடைய விசுவாசத்துக்கு விரோதமாக பேசினாலும் சரி, கர்த்தர் உன்மேல் ஆதரவாய் இருப்பார். கர்த்தர் உண்மையில் ஆதரவாய் இருப்பார். உன் நம்பிக்கை கெடுக்கிற ரப்சாக்கின் வார்த்தைகளை நீ நம்பாத. எசேக்கியாவின் வார்த்தைகளை நம்பு. எசேக்கியா சொல்றத நம்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு நிறைய அசிரியர்கள் இருக்கிறார்கள். நிறைய சவால்கள் நமக்கு இருக்குது. இது எப்படி முடியும்ப்பா? எங்கிட்ட பணம் இல்லை, படம் இல்லை, எங்கிட்ட செல்வம் இல்லை, எங்கிட்ட யுத்த வீரர்கள் இல்லைன்னு சொல்லி அன்றைக்கு எசேக்கியா கவலைப்படலை. எசேக்கியா கடவுளை நம்பினார். ஆமீன். ஒரே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பிச்ச பொழுது 1,85,000 பேர் அன்றைக்கு செத்து விழுந்தார்கள், மடிந்து போனார்கள். காலையில் கூட ஆண்டவர், எங்களால் இது எப்படி முடியும்னு தெரியல, இது சாத்தியமான்னு தெரியல, ஆனால் நாங்கள் தேவனை நம்புகிறோம். ஆண்டவரே, தேவனை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவர், எங்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவர், நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர். அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீதானே துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆண்டவரே, ரப்சாக்கின் வார்த்தைகளை நம்பாதீங்க, பிசாசின் வார்த்தைகளை நம்பாதீங்க. தேவனுடைய வார்த்தையை நம்புங்க, தேவ மனுஷனுடைய வார்த்தையை நம்புங்க. அவிசுவாசமாய் பேசுகிறவங்களோட நம்ம கம்யூனிகேட் பண்ணாதீங்க. அவங்க அமைதியாக இருந்த போல் நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வாருங்க.
ஆமீன். கத்தியின்றி ரத்தமின்றி அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எதிரிகளை வீழ்த்துவது அவருக்கு லேசான காரியம். 185,000 பேரை ஒரு ராத்திரியில் ஒரு தூதனால் முறியடிக்க முடியும்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் நினைத்திராத இடங்கள் அற்புதம் நடக்கும். உனக்கு தேவன் நல்ல வாழ்க்கையை தருவார், நல்ல பிள்ளையை தருவார், நல்ல பிள்ளையை தருவார், நல்ல வீடு வாசல்களை தருவார், உன் தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரப்சாக்கின் வார்த்தைகளை நீ நம்பாம தேவனுடைய வார்த்தையை நம்பு. உன்னுடைய மந்திர ஆலோசனை, நீ செய்கிற ஜபமும் சோத்திரமும் உனக்கு மிகப்பெரிய வல்லமையை கொடுக்கும், மிகப்பெரிய வல்லமையை கொடுக்கும், மிகப்பெரிய காரியங்களை பெற்று கொடுக்கும். ஆண்டவர், இந்த காலை வேளையில் உம்முடைய ஜனங்கள் உண்மைதான் நம்பி வந்திருக்கிறாங்க. நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருங்க. அவர் உனக்கு ஆதரவாக இருப்பார் மகளே. எந்த அசிரியர் வந்தாலும் சில நேரத்தில் உனக்கு ஆதரவாக இருப்பேன்னு சில சொல்லலாம். ஆனால் பெரிய போராட்டமும் பெரிய ஆசிரியர்கள் உன்னை எதிர்த்து வரும்போது அவங்க நம்ம கூட இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த ஆசிரியர் வந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் அவர்கள் கைக்கு உன்னை தப்பு வைப்பேன். பயப்படாத மகளே, அவர் உனக்கு ஆதரவாக இருப்பார். உனக்கு ஆதரவாக அவர் இருப்பார். யார் இல்லைன்னு கவலைப்படாத. அப்பா இல்லை, அம்மா இல்லை, கணவர் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, ஆண்டவர் உனக்கு ஆதரவாக இருப்பார். எல்லா ஆசிரியர் கைக்குன்னு உன்னை காப்பாற்றுவார். ரப்சாக்கின் வார்த்தைகளை நீ நம்பாத, பிசாசுடைய வார்த்தைகளை நீ நம்பாத. உனக்கு கிடைக்காது, உனக்கு நடக்காது, நீ மட்டும் எப்படி தப்பிச்சிருவியான்னு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் அவன் காதில். அதை கேட்காத மகளே, அதை நீ விசுவாசிக்காத மகளே, நீ அமைதியாக இருந்துரு. அமைதியாக இருந்துட்டு நீ தேவன்கிட்ட போய் பேசு. உன் கையை தேவனுக்கு நேராக விரிச்சிரு. நீ தேவன்கிட்ட போய் கூக்குரலிடு. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. நீ ரப்சாக்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேவனிடத்தில் பேசு. அவர் உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். காலை வேளையில் வந்த உங்களுக்கு தேவன் ஆதரவாக இருந்து உங்களை நடத்தி உங்களை பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார், ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சந்தோஷம் சமாதானம் வசனத்தை கிட்ட தேவ பிள்ளைகள் அனைவரோடு கூட நம்முடைய வருகை பரியந்தம் என்னென்னைக்கு நிலைத்திருப்பதாக. மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. அல்லேலூயா. சத்தமாய் கையை வைத்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல் ஆதரவாக இருப்பார். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.